அதன் பின்னர் தனது மறு ஜென்மத்தில் ஒரு கவசத்தோடு சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான் சஹஸ்ர கவசன். மீதமுள்ள அந்த ஒரு கவசத்தையும் அறுத்தெறிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகள் எடுத்து அதை இந்திரன் மூலம் அறுத்தெறிந்தார். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் சென்றது 12 வருட தவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. அதன் பலனாகவே அர்ஜுனனால் அவனை கொல்ல முடிந்தது. கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தும் அவன் பூர்வ ஜென்ம பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை. அதோடு அவன் பாவவினையே அவன் இறப்பிற்கும் காரணமாக இருந்தது. உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த கவசத்திற்கு அழிவு இல்லை. எனவே கர்ணனிடம் தானமாக பெற்ற அந்த கவச குண்டலங்களை இந்திரதேவன் இமயமலையிலே ஒரு சமாதியினை உருவாக்கி அதில் வைத்து யாரும் அதை நெருங்காதபடி இன்றும் காத்து வருவதாக கூறப்படுகிறது.